தன் செல்வாக்கை காட்ட, தன் பிரமாண்டத்தை காட்ட விஜய் கரூரை தேர்ந்தெடுக்கிறாரு. கரூரை தேர்ந்தெடுக்கும் போதே போட்டிக்கான தந்திருக்கவே. அப்ப போட்டி பிரமாண்டமா காட்டணும்ல. எப்படி காட்டணும்? 5000 பேர் பேசினா ஈடுபடாது, 10,000 பேர் பேசினா ஈடுபடாது. ஒரு குறுகிய இடத்துல பிரம்மாண்டமா, இதுவரைக்கும் தமிழ்நாடு எனக்கு திருச்சியில கூடாத கூட்டத்தை, பெரம்பலூர் அரியூர்ல கூடாத கூட்டத்தை, நாகப்பட்டினம் திருவாரூர்ல கூடாத கூட்டத்தை கரூர்ல கூட்டி காட்டணும். ஏன்னா கரூர்ல கடந்த 4 நாளைக்கு முன்னாடி தான், அதாவது இவர் கூட்டம் நடத்தப்பட 25ஆம் தேதி வந்து 4 நாளைக்கு முன்னாடி தான் 30 விழா நடந்திருக்கு. அந்த 30 விழா விட ஆளும் கட்சி, 25 வருஷ கட்சி, செந்தில் பாலாஜி கோட்டை சொல்லப்படுற இடத்துல நான் ஓட்டைய போட்டேன்டா என்கிற அந்த பிம்பத்திற்காக மட்டும் கரூரை தேர்ந்தெடுத்து இருக்காங்க விஜய் அண்ட் விஜய் டீம். அந்த இடத்திலேயே பிள்ளை விட்டாங்க. அப்ப எங்க இருந்து தொடங்குது? தன்னுடைய போட்டி கடை. அதனாலதான் காலையில 8:45 என்று அறிவிச்சு 12:45 வரப்போறாரு அப்படி அறிவிச்சு அவங்க கூட்டத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த கூட்ட மனநிலை, கும்பன் மனநிலை, மேட்டிவி மனநிலை, போட்டி மனநிலை, விஜய் என்கிற தனி மனிதனுடைய ஈகோ, நீயா நானா அப்படிங்கிற போட்டிக்கு 41 பேர் சேர்த்துக்காங்க. இதுக்கு யார் பொறுப்பு? செந்தில் பாலாஜியா விஜயா? திமுகவா விஜயா? சாரினா விஜயா? உதவி ஸ்டாலினா விஜயா? அப்படிங்கிற அந்த போட்டி மனநிலைக்காக தன் ரசிகரை கூட கூட்டி நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு காட்டுவதற்காக 41 பேரு செத்து போயிருக்காங்க. இந்த சாவுக்கு யார் காரணம்? அதை நம்ம கேட்கிறோம். இங்க விஜய் ஆதரவு திமுக எதிர்ப்பு, இந்த திமுக ஆதரவு விஜய் எதிர்ப்பு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான், இந்த 41 பேருடைய மரணத்திற்கு, அந்த வயிற்றுல அந்த 42 குழந்தைகள் 43 பேருடைய மரணத்திற்கு எது காரணம்? ஈகோ, போட்டி மனப்பான்மை, கும்பல் மனப்பான்மை, தன்னுடைய செல்வாக்கை காட்ட வேண்டிய மனப்பான்மை, அந்த என்ன சொல்றது, ஒரு எஜமான் மனநிலை, முதலாளி மனநிலை இருக்கு இல்லையா, அந்த மனநிலை தான் இது காரணம். அதைத்தான் நம்ம கேட்கிறோம்.